சென்னையில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியின் போது செல்போன்களை திருடிய 4 சிறுவர்கள் உட்பட 8 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பிளாக்கில் டிக்கெட் எடுத்து 38 செல்போன்களுடன் தப்பியோடிய வடமாநில கும்பல் வசமாக சிக்கியது எப்படி? இந்தியாவில் சென்னை, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் IPL கிரிக்கெட் திருவிழா களைகட்டி வருகிறது. நாள்தோறும் இப்போட்டியை காண ஆயிரக்கணக்கானோர் கிரிக்கெட் மைதானத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அதில் ரசிகர்களை டார்கெட் செய்து சத்தமே இல்லாமல் திருட்டு கும்பலும் ஊடுருவியுள்ளது. அந்த கும்பல் ரசிகர்களின் பாக்கெட்டில் இருந்து நைசாக செல்போனை ஆட்டையை போட்டு செல்வதாக தொடர்ந்து புகார் எழுந்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் CSK மற்றும் RCB அணிகளுக்கு இடையிலான அந்த போட்டியை நேரில் பார்க்க சென்ற ரசிகர்கள் 20 பேர் தங்களது செல்போன் திருடப்பட்டதாக போலீசில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து செல்போன் திருடர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் வேலூரில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்றிருந்த வடமாநில இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் IPL போட்டியின் போது செல்போன் திருட்டில் ஈடுபட்டவர்கள் என்பது உறுதியானது. பின்னர் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 4 சிறுவர்கள் உட்பட 8 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கைதான அனைவரும் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. ஜார்க்கண்டில் இருந்து ரயில் ஏறி ஊராக செல்லும் இந்த கும்பல் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி விளையாடும் போட்டியை டார்கெட் செய்து திருட்டு தொழிலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கடந்த மார்ச் 22ஆம் தேதி RCB KKR போட்டியின் போது செல்போனை திருடிய கும்பல் கடந்த 28ஆம் தேதி CSK RCB போட்டியின் போதும் கைவரிசையை காட்டியுள்ளது. பிளாக்கில் டிக்கெட் வாங்கி மைதானத்திற்குள் செல்லும் இவர்கள் ரசிகர்கள் தங்களையே மறந்து உற்சாக மிகுதியில் துள்ளி குதிக்கும் போது கும்பலாக மறைத்துக் கொண்டு செல்போனை திருடியுள்ளனர். வேலூரில் இருந்து ஜார்க்கண்ட் தப்பிச் செல்ல இருந்த கும்பலை போலீசார் கொத்தாக பிடித்துள்ளனர். அவர்களிடமிருந்து 38 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னையில் திருவல்லிக்கேணி காவல் மாவட்ட துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞர்கள் வேறு எங்கேனும் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இது ஒரு கும்பலா இவங்களோட எம்ஓ எப்படின்னா ஒரு கும்பலா போய் எங்கெங்கெல்லாம் இந்த மாஸ் கிரவுட் கேதரிங் IPL இருக்கலாம், இல்லை ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், இல்லை ஒரு பஜாரு கடத்தரு ஒரு சீசனிங் பேஸ்டு எங்கே இருக்கும் க்ரௌட் எங்கே வருமோ அதை போய் மொபைல் அட்டென்ஷன் டைவர்ஷன் மூலிமா மொபைலில் திருடுற ஒரு கேங் இது. இப்போ இவங்களை முதற்கட்ட விசாரணையில் இவங்க வேலூரில் தங்கி அங்கேருந்து முதல்ல பெங்களூர் போயிருக்காங்க. சின்னசாமி ஸ்டேடியம் போய் மார்ச் 22 RCB vs KKR மேட்ச் நடந்துச்சு. ஸோ அங்கே போய் அங்கேயும் ஒரு டீம் ஆப்ரேட் பண்ணி அங்கே ஒரு செட் ஆஃப் மொபைல்ஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க, ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு இங்கே மறுபடியும் இங்கே வேலூரில் தங்கி இருந்துட்டு திரும்ப இங்கே சேப்பாக்கில் ஆப்ரேட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அதே வேலூர் லாட்ஜில் இப்போ ஃபர்தர் அஃபென்ஸுக்காக இருந்திருக்காங்க. மேலும் செல்போன் பறிப்பில் ஈடுபடுபவர்களை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிரவுண்டுக்குள்ள போற ஒரு ஆர்வத்தில் ஃபோன் இருக்கா இல்லையா பாக்கெட்ல இருக்கா அதெல்லாம் பார்க்கல. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் போட்டோ எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பாக்கெட்ல பார்க்கும்போது ஃபோன் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோம், என்னடா மொபைல் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரிய வந்தது. ஸோ இதனால இதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸோ நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, மொபைலா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நம்ம பொருளுக்கு நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ தயவு செஞ்சு மேட்சுக்கு போறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. உங்களை சுற்றி யார் இருக்காங்க, நீங்க என்ன வச்சிருக்கீங்க, பாதுகாப்பா இருக்கா, பத்திரமா இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. IPL கிரிக்கெட் போட்டியின் போது தன்னிலை மறந்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுபவர்களை குறிவைத்து செல்போன்கள் திருடப்பட்ட சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.